ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் டைரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் ரெஃபினரியில கேட்டலிஸ்ட் ரீஃபார்மரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க இருக்கிறது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், கேட்டலிஸ்ட் எப்படி லோட் பண்றாங்க, அதே மாதிரி ரேடியன் காயில எப்படி கிரிப் டெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ரெஃபினரியில ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதாவது கன்வெக்ஷன் காயில பிக்கிங் எப்படி பண்றாங்க, அதாவது இன்டெலிஜென்ட் பிக்கிங் சொல்லுவாங்க. அந்த பிக்கிங் எப்படி பண்றாங்கன்றத இந்த வீடியோவில் நீங்க அனிமேட்டடா பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் கேட்டலிஸ்ட் ரீஃபார்மர். ரீஃபார்மர் அப்படின்னா என்னன்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ரீஃபார்மருக்குள்ள வர்ற ஃபீடு, அதாவது ஒரு ப்ராசஸ் யூனிட்லையும் இந்த ரீஃபார்மரோட ஃபீடு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சில ஏரியாக்குள்ள வந்து நாப்தா வந்து ஃபீடா இருக்கும், சில ஏரியாவில் வந்து ஹை ப்ரெஷர் ஃபியூல் கேஸ் வந்து ஃபீடா இருக்கும். ஸோ இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ற ஃபீடுல உள்ள லோ ஆக்டைன் நாப்தா வந்து ஹை ஆக்டைன் கேசலினா மாத்துறது தான் இந்த ரீஃபார்மரோட வேலை. ஸோ இந்த வீடியோல இந்த ரீஃபார்மர் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரீஃபார்மர். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூனிட்லயும் அந்த ப்ராசஸ் ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபார்மரோடைய டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும். பட் காமனா இருக்கிற ஒரு ரெண்டு ரீஃபார்மரோட டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் பேசிக்கா நான் சொல்லிடுறேன். ரெண்டு டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போறது ரிஃபைனரி கேட்டலிக் ரீஃபார்மர், இதுக்கு அடுத்ததா ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ரீஃபார்மர். ஸோ இந்த ரெண்டு ரீஃபார்மருடைய பேசிக் மட்டும் சின்னதாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேட்டலிஸ்ட் ரீஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நாப்தா, அதோட மெயின் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்னா அதுல வந்து பெட்ரோலியம் கேசஸ் வரும், பிளஸ் ஃபியூல் கேஸ், இந்த ரெண்டும் தான் நேச்சுரல் கேசஸ். ஸோ அதுக்கு அடுத்ததா இதோடைய மெயின் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆக்டைன் கேசலின், அதுல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இதோட ஃபீடு வந்து நாப்தா, இதோடைய ப்ராடக்ட் வந்து ஹை ஆக்டைன் கேசலின். அதோட இதை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இருக்கும், அதுல நமக்கு கிடைக்கிறது ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இது கேட்டலிஸ்ட் ரீஃபார்மர்ன்றனால இந்த ரெண்டு ரீஃபார்மருடைய கேட்டலிஸ்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரினியம் ஆன் அலுமினா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் ஆன் அலுமினா அப்படின்ற ஒரு கேட்டலிஸ்ட் அதுல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ரீஃபார்மருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோல நீங்க ஃபுல் டீடைலா பார்க்க போறது ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ரீஃபார்மரை பத்தி தான் ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அடுத்தது நான் பார்க்க போறது இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் ரீஃபார்மர். அதாவது ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் யூனிட்ல யூஸ் ஆகிற ரீஃபார்மரோட இன்டர்னல் பார்ட்ஸ், ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கன்வெக்ஷன் செக்ஷன்ல டோட்டலா ஒரு 3 காயில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற காயில் வந்து ஸ்டீம் ஜெனரேஷன் காயில், ரெண்டாவது இருக்கிறது வந்து ப்ரீ ஹீட்டிங் காயில், மூணாவது பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ப்ரீ ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கும். ஸோ அடுத்ததான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டத்துல வந்து ரேடியன் செக்ஷன் உள்ள காயில வந்து கேட்டலிஸ்ட் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டலிஸ்ட் டியூப்க்கு வர்ற ஃபீடு இன்லெட் அண்ட் அவுட்லெட்டை பாத்தீங்கன்னா பிக்டெயில் ஹெட்டர்ன்றது டாப்ல இருக்கும், அதே மாதிரி பிக்டெயில் ஹெட்டர் பாட்டம் சொல்லி ஒரு பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் காமனான ரீஃபார்மருடைய இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ். ஸோ உங்களோட நாலேஜுக்காக தெரியணுன்றதுக்காக விஷுவலா ஒரு சின்ன இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறது ரேடியன் காயில், மேல இருக்கிறது கன்வெக்ஷன் காயில், அதே மாதிரி மேல வந்து ஸ்டாக் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இமேஜஸ் தான். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த எண்டுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அனிமேட்டட் வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஃபார் பிக்கிங் அந்த கிரிப் டெஸ்ட் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி எண்டு வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரீஃபார்மர். கேட்டலிஸ்ட் ரீஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 3 ஸ்டெப்பா நான் கொடுத்துருக்கேன். ஒர்க்கிங் பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃபீடு ப்ரிப்பரேஷன். அதாவது ரீஃபார்மருக்கு தேவையான ஃபீடு வந்து நேச்சுரல் கேஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து சல்ஃபர் ரிமூவ் பண்ண நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் இந்த ரீஃபார்மர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா கேட்டலிஸ்ட வந்து பாய்சனஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இதை வந்து சல்ஃபர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நேச்சுரல் கேஸ் ஃபீடை தான் வந்து இதுல வந்து ஃபீடா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து பிரைமரி ரீஃபார்மிங். ஸோ இதுல வந்து டோட்டலா 2 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் மிக்சர் என்டர் ஃபில்டு வித் நிக்கல் கேட்டலிஸ்ட். அதாவது நிக்கல் கேட்டலிஸ்ட் ஃபுல்லா இருக்கிற நம்ம ரேடியன்ட் காயிலுக்குள்ள இந்த கேஸும் ஸ்டீமும் என்டர் ஆகி வெளியே வரும். இதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீஃபார்மிங். ஸோ ரெண்டாவதா இருக்கிறது ஹை டெம்பரேச்சர் ரியாக்ஷன் அக்கர். அதாவது மீத்தேன் பிளஸ் ஸ்டீம் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது அது நமக்கு ஹைட்ரஜனா வந்து வெளியே வரும். ஸோ இதுதான் அதோடைய ரெண்டாவது பிரைமரி ரீஃபார்மிங். ஸோ மூணாவதா நம்ம பார்க்க போறது வந்து ஹைட்ரஜன் பியூரிஃபிகேஷன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பிரைமரி ரீஃபார்மிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா இருக்கிறது வந்து ஹைட்ரஜன் பியூரிஃபிகேஷன். அதாவது அதோடைய சுத்தத்தன்மை ஆக்குறதுக்காக எல்லா ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பக்கத்துல ஹைட்ரஜன் ரெக்கவரின்னு சொல்லி இன்னொரு யூனிட் இருக்கும். ஸோ அந்த யூனிட்ல வந்து பிஎஸ்எஸ் சிஸ்டம் சொல்லி ஒரு மெயின் சிஸ்டம் இருக்கும். பிஎஸ்எஸ் சிஸ்டம் அப்படின்னா ப்ரெஷர் ஸ்விங் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வர்ற ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருந்து வர ஹைட்ரஜன்ல 99.9% பியூரிஃபை ஆகிறது வந்து இந்த பிஎஸ்எஸ் சிஸ்டம் தான். ஸோ இதுதான் அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். சும்மா காமனா உங்களுக்கு பேசிக்கா நான் சொல்லி புரிய வச்சிருக்கிறேன்.
ரீஃபார்மருடைய இன்டர்னல் பார்ட்ஸ் அண்ட் அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை பத்தி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததா அஸ் மெயின்டெனன்ஸா நம்மளோட ஜாப் என்னன்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரீஃபார்மர் மட்டும் இல்ல, எந்த எக்யூப்மெண்ட் எடுத்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது ஐசோலேஷன். அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் வந்து ட்ரைன் அண்ட் பட்ஜிங் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் முடிஞ்சு நமக்கு கேஸ் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறது வந்து பிளைண்டிங். ஸோ பிளைண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு தேவையான பட்ஜிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எக்யூப்மெண்ட் ஓப்பன் பண்ணான பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ பிளைண்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஆப்ரேஷன் கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஹீட்டரோடைய ஷெல்ல உள்ள கவர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது வந்து பிரிமினரி இன்ஸ்பெக்ஷன். அதாவது இன்ஸ்பெக்ஷன் போட்டு நீங்க வந்து இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நீங்க டிஸ்மேண்டில் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன்ல காட்டணும். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அது நம்ம என்ன பண்ணணுன்றதுக்காக இன்ஸ்பெக்ஷன் அட்வைஸ் டிக்கெட், அதாவது ஐஐடி அப்படின்றத வந்து நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது வந்து ரேடியன்ட் காயில்ல. இந்த ரேடியன்ட் காயில இன்டர்னலா நம்ம க்ளீன் பண்றது வந்து ஃபோமோ செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டர்னலா அதோட திக்னஸ் செக் பண்றதுக்காக தான் காமனா ரெஃபினரி யூஸ் ஆகிறது வந்து க்ரீப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு க்ரீப் டெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோல நான் வந்து அதோட அனிமேஷன் வந்து ஆட் பண்றேன். ஸோ வாட் இஸ் ஸ்கிரிப்ட் டெஸ்ட்ன்றதை நீங்க கிளியரா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஸ்கிரிப்ட் டெஸ்டிங்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ ஸ்கிரிப்ட் டெஸ்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதாவது இதுவும் ஒரு வகையான இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் தான். ரேடியன்ட் காயிலோடைய ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரிப் டெஸ்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஆக்சுவலி கிரிப் டெஸ்ட்ன்றது வந்து வெர்டிகலாக இருக்கிற எல்லா ரேடியன்ட் காயிலையும் கம்பல்சரி நம்ம பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரேடியன்ட் காயிலில் கிரிப் டெஸ்ட் எப்படி பண்ணுறான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கிரிப் டெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு 3 ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து டியூப் ஏதாவது பல்ஜ் ஆகிருக்குதா, அதாவது ஏதாவது பெண்ட் இருக்குதான்றது கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டியூப்போடைய திக்னஸும் லாஸ் இருக்குதான்னு தெரிஞ்சிடும். மூணாவதாக அது உள்ள ஏதாவது கேட்டலிஸ்ட் சோக்கேஜ் ஆயிருக்கான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிரிப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பெஷல் டூல்ஸ் தான் இது. இது ஆக்சுவலி பவர் கனெக்ஷன் மூலியமாக தான் இது வந்து ஒர்க்கிங் ஆகும். இது லைக் ஒரு ரோபோட் மாதிரி டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி மூவ் ஆகும்போது டியூப்போடைய திக்னஸ், அதே மாதிரி ஏதாவது கிராக் இருக்குதா இல்லை பல்ஜ் ஆகிருக்குதா, டியூப்புக்குள்ள கேட்டலிஸ்ட் எதுவும் சோக் ஆகிருக்குதா அப்படின்றத நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த சாஃப்ட்வேர் மூலமா அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ரேடியன்ட் காயிலில் மட்டும் நம்ம ஏன் கிரிப் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். இதனால் இது ஸ்பெஷல் மெட்டீரியல் அப்படின்னா இதில் தான் வந்து ஹீட்ன்றது டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளால் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண முடியாதனால கிரிப் டெஸ்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் ரீஃபார்மரில் இருக்கிற எல்லா கேட்டலிஸ்ட் டியூப்லையும் கிரிப் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை செக் பண்ணணும். அதில் ஏதாவது டியூப் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் கேட்டலிஸ்ட் லோடிங் தான். கேட்டலிஸ்ட் லோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னலாக நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோமை உள்ளே அனுப்பிவிட்டு டாப் டு பாட்டம் உள்ள டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லோடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். லோடிங் அப்படின்றது வந்து ஒரே ஐடியா ஃபுல் காயில் வந்து லோட் பண்ண மாட்டாங்க. as per ப்ராசஸ் இன்ஜினியரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கேட்டலிஸ்ட் லோடிங்கிறத ரேடியன்ட் காயில் வந்து பண்ணுவாங்க. கேட்டலிஸ்ட் லோட் பண்ணும்போது இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ப்ரோப் வந்து உள்ளே கிடக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் லோட் பண்ணுற கேட்டலிஸ்ட் எல்லாம் ஈவனாக ஒன்று போல் லெவலிங் ஆகிறதுக்காக இந்த ப்ரோப் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கேட்டலிஸ்டோடைய லோடிங். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கன்வெக்ஷன் செக்ஷனில் பிக்கிங் எப்படி பண்ணுறான்றதை அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்கிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிக்கிங் அப்படின்றது வந்து ப்ரீ ஹீட்டிங் காயில் அண்ட் டீசூப்பர் ஹீட்டர் காயில், இந்த மாதிரி ரீஃபார்மரோட டாப்பில் இருக்கிற காயிலை வந்து இன்டர்னலாக க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி சேம் ப்ரோப்பில் வந்து அதோடைய திக்னஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக தான் அந்த பிக்கிங்கிறது பண்ணுவாங்க. இதோடைய டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த இன்டெலிஜென்ட் பிக்கிங்கோட டீட்டெயில்ஸை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ரெஃபைனரி ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். இன்டெலிஜென்ட் பிக்கிங் ஜாப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டாக பண்ண வேண்டியது இந்த ப்ராசஸ் ப்ரீஹீட்டிங் காயில், ஸ்டீம் ஜெனரேஷன் காயில், அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் ப்ரீஹீட்டிங் காயில், இந்த 3 காயிலையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரே லூப்பில் கொண்டு வர்ற மாதிரி சில ஸ்பூல்ஸை நம்ம ட்ராப் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு எண்டில் நம்ம பிக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்த எண்டில் அந்த பிக்கிங் டூல்ன்றது ஃப்ரீயாக வெளியே வரணும். ஸோ இந்த 3 காயிலையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரே லூப்பில் கொண்டு வரதுக்கு உண்டான ஸ்பூல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ரெஃபைனரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் பிக்கிங் பண்ணுறதுக்கு அவுட் சைட்லேருந்து செப்பரேட் கான்ட்ராக்டர்ஸ் தான் வர சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேசிக்காக இன்டெலிஜென்ட் பிக்கிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறது, நீங்கள் எல்லா காயிலையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்லெட் அண்ட் அவுட்லெட்டில் 2 லேன்சர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த லேன்சரில் பாட்டத்தில் உள்ள இன்லெட் மூலியமாக வாட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு உள்ள அனுப்பிவிட்டு அவுட்லெட்டில் அது ஃப்ரீயாக வெளியே வருதா, அதாவது நீங்கள் 3 காயிலையும் கனெக்ட் பண்ணது கரெக்டாக இல்லையா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண ஸ்பூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது, உங்களுடைய காயிலுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4 இன்ச் சைஸ் அப்படின்னா 3.5 இன்ச் சைஸில் உள்ள ப்ரோப்பை ஃபஸ்ட்டு உள்ள விடுவாங்க. இந்த ப்ரோப்புக்கு பேர் வந்து இதை தான் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.5 mm உள்ள ஃபஸ்ட்டு உள்ள அனுப்பி விட்டுட்டு
அது எந்தவித பிளாக்கேஜும் இல்லாமல் வெளியே வருதான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு 0.25 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணி அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே வருதா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதையும் 2-3 டைம்ஸ் விடுவாங்க. அதாவது அதோடைய உள்ளே அனுப்பும்போது ஒயிட் கலரில் அனுப்புவாங்க. வெளியே வரும்போது அதே ஒயிட் கலரில் வருதா இல்லை ப்ரோப்பு சைடில் எதுவும் டச் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி டச் ஆகிட்டே வந்துருச்சு அப்படின்னா அது ரிப்பீட்டடாக 2 or 3 டைம்ஸ் அது வந்து ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 3.75 mm கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக தான் அந்த 4 inch ப்ரோப்பை வந்து உள்ளே விடணும். அது உள்ளே விடும்போது 2-3 டைம்ஸ் அதே மாதிரி சேம் ரிப்பீட்டடாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் இன்டர்னல் க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஸ்பெஷல் ப்ரோப்பை வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அது உள்ளே போகிறது வந்து உள்ளே எதுவும் கிராக் இருக்குதா, அதே மாதிரி திக்னஸ் லாஸ் இருக்குதா, எந்த அளவுக்கு உள்ள ஸ்கேல் வந்து டெபாசிட் ஆயிருக்குன்றதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வெளியே வரும். ஸோ இது உள்ள மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போதே கீழே ஆல்ரெடி அவங்க அப்டேட் பண்ணி வச்ச சாஃப்ட்வேர், அதாவது அதோட ஒரிஜினல் திக்னஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்குதுன்றதை இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியரோட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு எந்த காயில் ரீப்ளேஸ் பண்ணணும், எந்த இடத்துல வெல்டு பில்டப் பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் அட்வைஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்டெலிஜென்ட் பிக்கிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டெலிஜென்ட் பிக்கிங் அண்ட் கிரிப் டெஸ்ட் இதுக்குண்டான செப்பரேட் வீடியோவை நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் ரிப்பீட்டடாக ஸ்லோ மோஷனில் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான வீடியோவை நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் பிக்கிங் ஜாப் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 காயிலையும் ஒன்று போல் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்பூல்ஸ் எல்லாம் மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கன்வெக்ஷன் செக்ஷனை வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹைட்ரோ டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஹைட்ரோ டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய அசம்பிளிங் ஜாப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்ப நம்ம இந்த ரீஃபார்மரை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதில் வந்து இன்சுலேஷன் ஊல்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க செல் சைடில். ஸோ இது டேமேஜாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ரேடியன்ட் காயிலுடைய இன்டர்னலாக உள்ள ரிஃப்ராக்டரிஸ் இதில் ஏதாவது ரிப்பேர் இருந்தாலும் அதையும் நம்ம ப்ராசஸ்ட்டை காமிச்சிட்டு அந்த ரிப்பேரையும் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆப்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்தையும் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்டை பாக்ஸ்அப் பண்ணிவிட்டு நம்ம டீப்ளைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீஃபார்மரை அஸ் பர் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் படி ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமாக ரீஃபார்மரோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் அண்ட் ஜாயின் வித் மெக்கானிக்கல் டைரி.